லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். மல்லி வா, கூப்பிடுறாருல. சாரே கூப்பிடுறாரு பாருங்க. வாங்க மல்லி, வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க சார். மல்லி நல்ல பேரு, நல்ல புருஷன், அழகு போல குழந்தை, நல்ல குடும்பம். என்னம்மா அப்படி பாக்குற? குழந்தை இருக்கா இல்லையா? ஆமாங்க, பொண்ணு. அம்மா உன் கைய கொடு. மல்லி கொடு. ஐயா, நாடி பிடிச்சி பார்த்துட்டு எதுவும் சொல்லாம இருக்கீங்களே? சாமி சன்னிதானத்துல அதை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். சந்தோஷமா சாமி கும்பிட்டு போக வந்த உங்ககிட்ட மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த விஷயத்தை சொல்ல எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயா, போறவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி பயமுறுத்தினா எப்படி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. இந்த பொண்ணை ஏமா விரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த புண்ணியவதி உசுருக்கு ஆபத்து இருக்கு. அது பாருங்க ஐயா, உங்களுக்கு பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. உசுருக்கு ஆபத்து இருக்கு, பரிகாரம் பண்ணா சரியாயிரும்னு சும்மா பணம் முடுங்கிறதுக்காக எதுவும் சொல்லாதீங்க. ஆமா, ஜோசியத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா? தனக்கு நல்லது மட்டுமே சொல்லணுங்கிறது தான். உன் பொண்டாட்டி முகத்துல மரண ரேகை தெரிஞ்சது. அதை உறுதி செஞ்சுட்டு எச்சரிக்கை பண்ணதான் உங்களை கூப்பிட்டேன். காலையிலே இவங்களுக்கு மரணத்தை உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். உனக்கு தெரியும், உன் மனைவிக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும். அது நடக்க கூடாதுன்னு இப்ப வேண்டிக்கிட்டு வந்தியா இல்லையா? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இறந்து போன ஒருத்தரோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பதிலா இவங்க போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்க கோயிலுக்கே வந்தோம். தெய்வம் உன்னை எச்சரிக்குது, செய்ய வேண்டியதை செய்யன்னு சொல்லுது. உனக்கு தான் துணையை இழந்த வேதனை முன்னாடியே தெரியும்ல. ஐயா, அதெல்லாம் விடு. உன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்ய போற? இந்த பொண்ணையும் இழக்க போறியா? ஐயா, என்னோட உயிருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா, அப்படின்னா நான் அறுதிட்டு சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. இங்க பாருமா, இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீயோ நானோ இல்ல, உன் வீட்டுக்காரர் தான். அவ விவரம் புரியாம சொல்லிட்டா, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். இந்த தம்பி சொன்ன மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பரிகாரம் சொல்லல. எனக்கு நீங்க 10 பைசா கொடுக்க வேணாம். நான் சொல்ற பரிகாரத்தை செய்யறதும் செய்யாததும் உங்க விருப்பம். ஆனா அதை செஞ்சா மட்டும்தான் உன் பொண்டாட்டி அந்த கண்டத்திலிருந்து தப்பிப்பா. அது மட்டும் உறுதி.
சார் சும்மா பயமுறுத்துறாரு சார், நீங்க வாங்க சார். சரி சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஆ, கண்டிப்பா செஞ்சிடலாம். சார் நிஜமா வாங்க, எனக்காக நீங்க பரிகாரம்லாம் பண்ணுவீங்களா? உங்க மனசுல நான் இருக்கேன். நாங்க இது எனக்கு தான் நடக்குதா? என்னால நம்பவே முடியலையே. மல்லி, நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. அதாங்க நானும் சொல்றேன், எனக்கு எதுவும் ஆகாது. எனக்காக நீங்க பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். சாமியை கும்பிட்டு இருக்கோம், சாமி பார்த்துப்பாங்க. நீங்க வாங்க போலாம். போறதா இருந்தா தாராளமா போங்க. ஆனா நாடி ஜோசியரை பார்க்கணும்னு தேடி தான் வருவாங்க. வர்றவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதும் இல்லை, நான் சந்திக்கிற எல்லாருக்கும் நான் நிமித்தம் சொல்றதும் இல்லை. உங்களுக்கு தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்கு, அதுதான் உங்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்கு. மல்லி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு. ஐயா நீங்க சொல்லுங்க. 3 விஷயம். 1, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. பகல் முழுக்க காலில் செருப்பு இல்லாம தான் நீங்க நடக்கணும். எந்த ஜீவராசிகளையும் உங்க காலால மிதிக்க கூடாது. சரிங்க ஐயா. 2வது, கஷ்டப்படுறவங்க வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். 3வது, இதை நீங்க செய்யறதுக்கு கூட யோசிக்கலாம். நாளைக்கு பொழுது சாயிற நேரம் 5 பவுனுக்கு தங்கத்துல தாலி வாங்கிட்டு தாலி காத்த தனலட்சுமி அம்மன் பாதத்துல வச்சிடணும். இதெல்லாம் செஞ்சேதான் ஆகணும் கட்டாயம் இல்லை. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்றத சொல்லிட்டேன். தெய்வம் சொல்றத சொல்லாம இருக்க முடியுமா? செய்யறதும் செய்யாததும் உங்க விருப்பம். செஞ்சா இந்த பொண்ணு நிச்சயம் இந்த கண்டத்துல இருந்து தப்பிப்பா. இல்லனா கடவுள் விட்ட வழி. ஒரு நிமிஷங்க ஐயா. அதெல்லாம் வேணாம்ப்பா. காசு பணத்துக்காகவும் வயிற்று பொழப்புக்காகவும் ஜோசியர் சொல்ற ஆள் இல்ல இந்த நாடி ஜோசியர். என்ன நாடி வந்தவங்களுக்கு தெய்வத்தோட அருள்வாக்கு சொல்றதுதான் என்னோட வேலை. ஐயா சார் வாங்க சார், போலாம் சார். ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு இல்லைங்க, போலாம். ஏங்க, சொல்லு மல்லி. அவர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல மல்லி, அவர் இவ்ளோ ஒரு சீரியஸான விஷயத்த சொல்லியிருக்காரு. பொதுவா இந்த ஜோசியர் எல்லாம் இப்படிதாங்க, ஏதாச்சும் சொல்லி நம்ம பயத்தை தூண்டி விட்டுருவாங்க. இல்லைங்க, நானும் அப்படிதான் பணம் புடுங்கிறதுக்காக சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னதும் அவர் சொன்னதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. சாருக்கு எப்படி இருக்கும்? இதே சார் உயிருக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நீங்க இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பீங்களா? என்னங்க, உங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இவர் சொன்னதை செஞ்சுட்டு இருக்க போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலைங்களை பார்ப்போம். கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை விடவா பரிகாரம் பண்றதுல பலன் இருக்கும். அப்படியே நான் கூட பரவாயில்லைங்க, நடக்கிறது தான் நடக்கும். அரவிந்த், நீங்க அவரை கூட்டிட்டு கிளம்புங்க. தேவையில்லாம கோவில் போகணும்னு கூட்டிட்டு வந்து எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, கிளம்புங்க. மல்லி நீ நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அப்படியே போயிட்டு ஆட்டோல போய்க்கிறேன்.
சரி அரவிந்த், போலாமா? போலாம் சார். மல்லி பார்த்து போங்க. இது புள்ள எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டல்ல, இல்ல வேற ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? வாங்கிட்டேன் பெரியம்மா. பின்ன புள்ள கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்க? என்னமோ யோசனையாவே இருக்கிறியே, எதையாவது மறந்துட்டியா என்ன? ம்ஹும். அடடடா, பின்ன என்ன மல்லி? ஏன் பெரியம்மா அவர் ஏன் அப்படி சொன்னாரு? எவரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆ, அதான் மனசு பூரா பரபரப்பாவே இருக்கு. எந்த எவரு? அதான் கோவில்ல நாங்க பார்த்தோமே நாடி ஜோசியரு. ஓ, நீ அத கேக்குறியா? அதனாலதான் உன் மொழியே சரியில்லையா? அவரே எல்லாத்தையும் சொல்லிருப்பாரே. சரி புள்ள, அதெல்லாம் விடு. மாப்பிள்ளைய தானே பரிகாரம் செய்ய சொல்லிருக்காரு. நீ அத பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிக்காத. இத பாரு மல்லி, நீ அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எப்பவும் போல ஆஸ் யூஷுவலா இருப்புல்ல. இல்ல பெரியம்மா, என்னால அப்படி போக முடியல. ஏன் பெரியம்மா, அப்படி என்ன ஆபத்து எனக்கு இருக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்கிரிப்ட்ல அதானே இருக்கு, அதை தானே சொல்லி ஆகணும். என்ன தம்பி சொல்றீங்க? ஸ்கிரிப்ட்ல இருக்கிறபடி பேசினா தானே பேமெண்ட் கிடைக்கும். இது தெரியாதா உங்களுக்கு? என்ன குழப்பறீங்க அரவிந்த்? என்ன ஸ்கிரிப்ட்? யாருக்கு ஸ்கிரிப்ட்? உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மொத்தமா நீங்க புரிஞ்சுக்க நான் வச்சிருக்கிற கடைசி டெஸ்ட் இதுதான். அதான் ஜோசியர். ஆத்தி, அவர் ஒரிஜினல் கிடையாது, நம்ம செட்டப். நெசமாவா தம்பி சொல்றீங்க? யா. ஆஹா, பிரில்லியன்ட். இத பாரு தம்பி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் நீ ஜெகஜால கில்லாடி. நீ சரியான ஆளாதான் பிடிச்சிருக்க. சொன்னா நம்ப மாட்ட. நம்ம அந்த நாடி ஜோசியரை மிஸ் பண்ணிட்டோமே. சாயந்தரமா அவரை பார்த்து குறி கேட்கலான்னு நினைச்சேன்பா. அப்படியா? அப்ப அவரு நாடி ஜோசியரே இல்லையா? அது இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உடம்புல நாடி இருக்கும் தானே, அவருக்கு இருக்கு. மல்லி என்ன பாக்குறீங்க? அவரு நம்ம ஃப்ரெண்டு தான். ஆக்டிங்ல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். திறமையான ஆளு பாரு. ஆனா என்ன, அவருக்கு இந்த வேலை தொழில் தான் செட் ஆகல. என்ன ரோல் கொடுத்தாலும் மனுஷன் அசால்ட்டா செய்வாரு. பாருங்க, உங்க பெரியம்மாவே நம்பிட்டாங்க. அட ஆமன் தம்பி. ஐயோ, இந்த ஒரிஜினல் ஜோசியக்காரங்களே தோத்து போயிடுவாங்களே. நான் அவரை ரொம்ப பாராட்டினேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பா தெரியலையா? மல்லி, யாராச்சும் நம்ம ஹர்ட் பண்ணாதான் தப்பு. இதுல யாருமே ஹர்ட் ஆகலையே, அப்புறம் என்ன? ஏய், மாப்பிள்ளை தம்பி சாமிக்கு தானே செய்யறாரு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல புள்ள. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நியாயம் பேசலாம் பெரியம்மா. அடுத்தவங்க ஃபீலிங்ஸோட பொய் சொல்லி விளையாடுறது எனக்கு தப்பா தான் தெரியுது. என்னால அது சரின்னு ஏத்துக்க முடியாது. சரி சரி விடு புள்ள, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. சரியா? ஏற்கனவே இப்படிதான் ஆள் செட் பண்ணீங்க. கடைசியில அவர் உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சது. இல்ல மல்லி, அதுல இருந்து கூட நம்ம பாடம் படிக்கலனா என்ன பிரயோஜனம்? மல்லி, அதனாலதான் இந்த வாட்டி பக்காவான ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க அரவிந்த்? இது என்னோட லைஃப், என்னோட விஜய் சாருங்க. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன ஆகும்? மொத்தமா என்ன டேமேஜ் பண்ற மாதிரி ஏன் எதையாவது செஞ்சு தொலைக்கிறீங்க? நான் இப்பவே போய் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல போறேன். நில்லு, அவசரப்படாத. ஏய் மாப்பிள்ள தம்பி, அரவிந்த என்ன ஒன்ன எல்லாரையும் தப்பா நினைச்சு தொலைச்சிருவாரு. தப்பு பண்ணா தப்பா தான் நினைப்பாங்க. இது கூடவா தெரியாது? ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? இவ வேற இப்படி பேசிட்டு இருக்காளே. அம்மா, நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? விஜய் சார் கண்டிப்பா அந்த பரிகாரத்தை பண்ணுவார்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் வேணான்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மாப்பிள்ள தம்பி இவள லவ் பண்றது இவளுக்கு தெரியும். ஆனா சும்மா நம்ம கிட்ட பம்மாத்து காட்டுறா. என்ன கண்ண கண்ண அப்படி உருட்டி உருட்டி என்ன முறைக்கிற?
நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? மல்லி இதை பாருங்க, உங்களை மாலை போட்ட போட்டோல பார்த்ததுல இருந்து விஜய் சார் பதறிட்டார் தெரியுமா? அவர் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு அதுலயே தெரியலையா? அதானே, ஆனது ஆயிப்போச்சு. நாளைக்கு மாப்பிள்ளை தம்பி பரிகாரம் பண்றதையும் பாத்துருவோம். ஆமா, அப்படியே நீ உன் புருஷன் மேல அன்ப பொழின்னு பொழியிற. நாளைக்கு அவரும் பதிலுக்கு பொழியறத பாத்துருவோமே. ஆமாங்க, எனக்கு நீங்க கொடுத்த டைமும் நாளையோட முடியுது. எனக்கு கொடுத்த வேலைய நான் முடிச்சுட்டு போனா தானே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எந்த விஷயத்துல என்ன நம்புவீங்க? பெரியம்மா, என்ன பெரியம்மா கண்ணப்புல என்ன? ஆ. இத பார், நல்லா கவனி. நாளைக்கு உன் மேல லவ் வச்சிருக்காருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாருன்னா நாங்க பாட்டுக்கு எங்க பிசினஸ பாத்துட்டு போயிட்டே இருக்க போறோம். ஆ. நீயாச்சும் உன் புருஷனாச்சும் உன் ஃபேமிலியாச்சும் உன் குழந்தையாச்சு. என்னப்பா தம்பி? ஆமா, ஓ, யா யா ஆஃப் கோர்ஸ். thank you. அரவிந்த் சொன்ன மாதிரி நாடி ஜோசியர் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சுட்டா என் மேல அவருக்கு லவ் இருக்குன்றது உண்மை இல்லையா? ஆனா ஆனா செய்வாரா? அதெல்லாம் எப்படி செய்வாரு? செருப்பு போடாம இருக்கணும்னு ஒரு பிசினஸ் மேன் கிட்ட சொன்னா எப்படி? அப்படியே ஆபீஸ்க்கெல்லாம் அவரால் போக முடியுமா? அப்புறம் எப்படி நான் அதை எதிர்பார்க்கறது? தப்பு தானே? அவரை பொறுத்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்கறது ஈஸி தான். ஆனா செய்யணுமே. அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இத பத்தி எல்லாம் யோசிப்பாரா? தாலி வாங்கி காணிக்க செலுத்தலாமான்னா பண்ணலாம் தான். ஆனா அதுக்கு பணம் செலவழிக்கிறது கூட அவருக்கு பெருசு இல்ல. ஆனா நேரம், நகை கடைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும், அவருக்கு கஷ்டம் தானே. தப்பு மல்லி, இதெல்லாம் நீ அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. தப்பா? அது எப்படி தப்பாகும்? அவர் பொண்ணுக்காக தானே இங்க நான் என் லைஃப பத்தி யோசிக்காம வந்திருக்கேன். அத புரிஞ்சுக்கிட்டு அவரும் எனக்காக செய்யணும்ல, அதானே நியாயம். இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா போற மல்லி. நீ சம்பளத்துக்கு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தங்கிறத மறந்துடாத. சம்பளத்துக்கு தான் வந்தேன். ஆனா அவரு என்ன வீட்ல வேலை செய்யற ஆளாவா பாக்குறாரு? இல்ல, கண்டிப்பா அவர் பரிகாரம்ல செய்யதான் போறாரு. சப்போஸ் அப்படியெல்லாம் செய்யலன்னா நிஜமாவே அவர் மனசுல நான் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? என்ன மேடம், எந்த கோட்டையை பிடிக்க இப்படி உலாத்திட்டு இருக்கீங்க? கோட்டையில ராஜிமா, நேத்து கோவில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னல, அதான். மாமா மனசுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு பூனைக்குட்டி உலாத்திட்டு இருக்கு. அது வெளியில வருதான்னு வேவு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்ன?
ராத்திரி பூரா தூங்காம மாப்பிள்ளை தம்பி ஜோசியர் சொன்னதை செய்வாரா மாட்டாரா செய்வாரா மாட்டாரான்னு கருவாட்டுக்கு காத்திருந்த பூனை மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பா போல இருக்கே. பரவாயில்ல, அரவிந்த் தம்பி பயங்கரமா தான் வேலை செஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.